தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்க வேண்டும். தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இதுவரை தவிர 6 பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் இந்த சோரம் போகாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, ஊழலிலே ஈடுபடாத ஒரு கட்சி. ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது. இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு, இத்தனையும் செய்த தலைவருக்கு, நான் துரையப்பாவை சுட்ட தலைவருக்கு, சிவஞானம் துரையப்பான்ற விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவிகள் சொல்ல வர்றாருல்ல. அவரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எங்களை அப்படி எத்தனை பட்டலம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஒரு பட்டலம் தான் அவை பேசிக்கணும். இங்கே எத்தனை ஆயிரம் பட்டலம் தான் இங்கே கொடுமை செய்யப்பட்டிருக்கு, கொடூரமாக காயப்பட்டிருக்கு. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பாக சில ஊடகங்களிலே தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் என்றும், அந்த இதில் பெரிய கல்விமான்கள், இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும், அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இதுவரை தவிர 6 பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது அந்த 6 எங்களுடைய கட்சியினுடைய அவருக்கு சொல்லப்பட்ட 6 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது. அப்போ இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி, பிழைகள் இருந்தாலும் கூட தேசியத்தை வரித்து கொண்ட ஒரு கட்சியை எப்படியாவது உடைத்திட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட, புனியப்பட்ட ஒரு விஷம தரமான ஒரு செய்தி. சில ஊடகங்கள், அச்சிட ஊடகங்களோ அல்லது வெப்சைட் என்று சொல்லுகிற இணையதளங்களோ வெளியிடுகின்றன. அவை இது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நான் பேசியிருக்கிறேன். முக்கியமாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அப்படியான எண்ணங்கள் கிடையாது. இன்னும் ஒன்றை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் அதனுடைய 75 வருட வரலாற்றில் இந்த சோரம் போகாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, ஊழலில் ஈடுபடாத ஒரு கட்சி. ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது. சில நேரம் 2 பேர் கட்சி மாறி இருப்பார்கள், அது 1-2 பேர் தான். ஆனால் முழுமையாக கட்சிக்கு விசுவாசமாக சோரம் போகாத இப்பொழுதும் இருக்கிற 8 உறுப்பினர்களும் அவ்வாறானவர்கள் தான். ஆக அவர்கள் பிரிந்து போய் இன்னொரு கட்சி உருவாக்குவார்கள். அதுக்கும் தமிழரசு, ஜனநாயக தமிழரசு என்று வந்து இப்போ புதிய தமிழரசு என்று எல்லாத்துக்குமே தமிழரசு என்றதும் தேவைப்படுது. இவர்களுக்கெல்லாம் தமிழரசு கட்சியை உடைக்கிறவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுகிறது, தேசியம் என்று சொல்கிற மாதிரி. ஆனபடியால் இது எங்களோட கட்சியை பாதிக்கிறதுன்றதுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலமான வரலாற்று ரீதியான கட்சியை உடைக்கும் முயற்சி, அது நிறைவேறாது. இந்த முயற்சியானவர்கள் நீங்கள் எல்லாரும் தெற்கத்திய நிகழ்ச்சி தான் செயல்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் அதிதீவிர தேசியவாதம் பேசுவது தான் சரியான அரசியல் அணுகுமுறை. அவ்வாறு தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இதில் மேலாக என்னை பற்றியும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நெடுகவே இவங்கள் சொல்கிறாங்க. நான் துரியப்பான்ற வலதுகரம் இடதுகரம் என்று சொல்லி இருந்ததுன்னு நான் 68 இருந்து 72 இருந்து துரையப்பா 75ஆம் ஆண்டு இறக்கும் வரையில் நான் மாநகர சபையில் கணக்காளராக தான் இருந்தேன்.
துரையப்பா செத்த பிறகு ஆணையாளராக வந்தேன். என்னுடைய வரலாற்றில் விடுதலை புலிகள் காலம் 82 நான் சொல்ல முடியும். 82 நான் சுடப்பட்டேன். நான் என்ன சுட்டவரை ஒரு கிழமைக்குள்ளே தண்டனை வழங்கினது எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்களை பார்த்தா தெரியும், யார் செய்தன்னு தெரியும். இன்னை சுட்ட ஒப்புழைத்தவனை யார் தண்டனை வழங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிழமைக்குள்ளே 88 போனவரும் அப்படித்தான், அவர் தண்டனை வழங்கினார். 87 இடைக்கால நிர்வாகம் சிவஞானந்தான். 92 பாராளுமன்ற ஈரோஸ் பாராளுமன்ற சிவஞானந்தான். பிரேமதாசாவோட கைக்க சொன்னாலும் சிவஞானந்தான். 2004 சுனாமி இணைப்பாளரும் சிவஞானந்தான். 2004 பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு அதில் தொடர்பு இல்லாவிட்டாலும் திரு விநாயகமூர்த்தி அவர்களை வவுனியாவுக்கு வான்வாயில் போட்டியிட வைத்து யாழ்ப்பாண தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்ததும் இந்த விடுதலை புலிகள் தான். அந்த 2005 ஆண்டு என்னுடைய 66வது வயதில், 60க்கு மேலே செய்ய முடியும், 66 வயதில் மாநகர சபைக்கு மீள நியமனம் செய்வித்ததும் இந்த இயக்கம்தான். இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு, இத்தனையும் செய்த தலைவருக்கு, நான் துரையப்பாவை சுட்ட தலைவருக்கு, சிவஞானம் துரையப்பான்ற விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவிகள் சொல்ல வர்றாங்களா? இதெல்லாம் என்ன அடுக்குமுறையில் என்ன புதிய இளைய சந்ததி விளங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், இதை விழுங்கிக் கொள்ளும், தாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்வார்னு நினைப்பாக ஒரு கட்சியின் பொறுப்பாக இருக்கிறேன் நான் இப்போ. அப்போ இதெல்லாம் வேணுமென்று சிங்கள தேசிய நிகழ்ச்சி நிரலாக செய்கிறார்கள் என்பது என்னுடைய அது ஆனபடியால் இப்படியா. மற்றது நானோ சுதந்திரனோ பதில் தலைவர் பதில் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்யலை. இது ஜாப்பு, கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில். அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் 62ஆம் ஆண்டில் இருந்து அமலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில், வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான் நான் பதில் தலைவராகவும் சுதந்திரன் பதில் செயலராகவும் இருக்கிறோம். இதில் நம்ம ஏதாவது ஜாப்பை குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் 2 பேரும் அந்த பதவிக்கு வர இல்லை. அப்போ இதெல்லாமே ஒரு விஷமத்தனமான செயல்பாடு. மக்களுக்கு எங்களை பற்றி ஒரு பிழையான ஒரு ஒரு காவிய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக செய்கிற வம்புத்தனமான எழுத்துக்களும் பிரசாரங்களும். அதனுடைய இதை மக்கள் புரிந்து கொள்ள வேணும். அதுவும் இந்த தேர்தல் காலத்தில் இந்த வேற்று தலைமை உள்ள கட்சிகளுக்கு வேலை செய்வதும், அவர்கள் வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த வேலையை செய்யலாம். அல்லது எங்களை தமிழரசு கட்சியை மட்டுமே விமர்சிக்கிறார்கள். எங்களை தோற்று விட்டால், தோற்கடித்தா எல்லாம் போயிடும் என்றது தான். அப்போ தமிழ் தேசியத்தினுடைய என்னதான் சொன்னாலும் தமிழரசு கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலில் இது நடக்குது என்பதை மக்கள் புரிஞ்சு கொண்டு, உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் நிச்சயமாக எங்களோட கட்சியில் போதிய அளவு உள்ளூராட்சி அனுபவம் உள்ளவர்கள் நாங்கள் இருக்கிறோம். என்னை உட்பட இளம் முன்னாள் தவிசாளர்கள் இருக்கிறார்கள், உள்ளூராட்சி அனுபவம் இருக்கிறார்கள். வேறு எந்த கட்சியிலையும் அவ்வாறு இல்லை. 1-2 பேர் இருப்பினோம், ஆனால் தலைமைத்துவம் வைத்து நாங்கள் இருக்கிறோம் அனுபவத்தை. அப்படியால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை சிறப்புற நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சியும் நாங்கள் தான். இதற்காகவும் எங்களை இலக்கு வச்சு தாக்குகிறார்கள் என்பதையும் இந்த மக்களுக்கு நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையாக நாங்கள் மீண்டெழுவதற்கு இப்படியான கெட்ட எண்ணம் கொண்ட விடயங்களை பாதிக்கும் என்பதால் தான் நான் உடனடியாகவே இந்த மக்களுக்குத்தான் இந்த செய்தி, எங்களுடைய மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளணுன்றது. ஆனால் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் பல விஷயங்களில் தலைமையிலிருந்து ஒரு மாற்றான சிந்தனையில் சாதகமான பொறுப்பான சில அணுகுமுறைகளை நான் பின்பற்றேன். அது மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். தமிழரசு கட்சி அநேகமாக எல்லா உள்ளூராட்சி மன்றங்களையும் நிர்வாகத்தை பொறுப்பேற்கக்கூடிய சூழல் உருவாகும். சில சமயங்களிலே நாங்கள் சில இடங்களிலே பெரும்பான்மை பெறாவிட்டால் ஏனைய தமிழ் தேசிய உணர்வு உள்ள கட்சிகள் என்று இருக்கக்கூடியவர்களோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எங்களுடைய மண், எங்களுடைய உள்ளூராட்சி, எங்களுடைய உள்ளூர் மக்களுடைய நிர்வாகத்துக்கு தலைமைக்கு, உள்ளூர் தலைமை தமிழ் தலைமையில் கட்சிக்கு
நிர்வாகத்தை பொறுப்பேற்கிற சூழலை நாங்கள் உருவாக்குவோம். தமிழரசு கட்சி அவ்வாறு செய்யும். அதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த முறைமையில் இப்போ இருக்கிற உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் எந்த ஒரு கட்சியும் எங்கட கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் நாங்கள் போட்டியிடுற பொழுது தமிழ் தேசியத்தை வரித்து கொண்டு கட்சிகளும் போட்டியிடலாம். அவர்களோடு சேர்ந்து இணங்குவதற்கு மாற்று தலைமைகளுக்குள்ள கட்சிகளுக்கு செல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் அவர்களோடு பேசலாம். அதில் தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் எங்களை தேர்தல் காலத்தில் எங்களை விமர்சிப்பார்கள் என்றால் நாங்களும் அவர்களை விமர்சிப்போம், அல்லது அதை தவிர்த்து நாகரிகமாக விமர்சிக்கக்கூடும். ஆனால் வேறு வழி இல்லை. இது எங்களை தமிழ் தேசியத்தினுடைய அதை பாதுகாக்கிற என்றால் அவர்களோடு ஒரு இணைந்த அதுவும் இந்த முறைமையின்படி அவர்களும் போட்டியிட்டால் அவர்கள் வென்றால் அவர்களோடு பேசலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் இதுவரையில் சொல்லாத ஒரு விடயம், எல்லோரும் என்பிபியை நம்பி இருக்கேன். நான் அரசாங்கம் என்பிபி ஆண்ட்ரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் தான் இருக்க போகுது 5 வருஷம், அது எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாகாண சபை தேர்தல், மாகாண சபை பற்றி எல்லாம் எல்லோரும் கதைக்கிறோம். இந்த கொண்ட நீங்கள் பார்த்துக்கொள், ஊடகவியாளர் நான் சொல்கிறேன். இதுவரையில் மாகாண சபை முறைமை வந்த காலத்தில் இருந்து மாவட்ட இணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவராக மாகாண ஆளுநர் எல்லா மாகாணங்களிலும் இருந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது எல்லா மாகாணங்களிலும் ஆளுநர்கள் இணைத்தலைவர்களாக நியமிக்கப்படவில்லை. அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மாகாண சபை முறைமையை வரித்து கொள்கிறது அல்லது விரும்புகிறது அல்லது அமல் செய்ய விரும்புகிறது இதில் தெரியும். ஏன்னா அவர்கள் நியமித்த ஆளுநரையே இணைத்தலைவராக நியமிக்கவில்லை. தாங்கள் நியமித்த அரசியல்வாதியான தலைவரோடு நிறுத்தி கொண்டார்கள். இதை மக்கள் இன்னும் ஒருவரும் கவனிக்கலை. ஏன் ஆளுநரை ஏன் நியமித்ததென்றால் அந்த அரசாங்கம் இந்த மாகாண நிர்வாகத்தையும் மத்திய நிர்வாகத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான தளமாக மாவட்ட இணைப்புக்குழு இருந்தது. அதற்காகவே மாவட்ட இணைத்தலைவர்களாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் இப்போ செய்யலையே. அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் விசுவாசமாக மாகாண சபை முறையில் இருக்குது என்றது தெரியும். அதுவும் அவையில் ஆளுநர் அவையில் நியமனம், குழு தலைவர் மாவட்ட இணைப்பு குழு தலைவர் அவையில் அரசியல் நியமனம், கட்சி நியமனம். அப்போ இதில் இருந்து என்பிபி எந்த அளவுக்கு எங்களுக்கு விசுவாசமாக இருக்குன்னு தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அவை எங்களுக்கு என்பிபி செய்யலாம். அதில் என்பிபிக்கு நான் மாறல. அரசாங்கம் வேண்டிய மத்திய அரசாங்கம் பாராளுமன்றம் அவங்களது தான். ஆனால் உள்ளூர் ஆட்சி என்றது உள்ளூர் மக்களுடையது. உள்ளூர் கட்சியினுடைய உள்ளூர் தலைமையுடைய இருக்க வேணும் என்றதுக்கு இதை மட்டும் இப்போ புரிஞ்சு கொண்டா சரி. அவையிலே ஆளுநரே இப்போ இணைத்தலைவராக நியமிக்க இல்லை முழு நாட்டிலேயும். அப்போ அந்த முறைமையிலே எவ்வளோத்துக்கு என்பிபி அரசாங்கம் விசுவாசமாக இருக்குன்றதை இப்போ தெரிஞ்சு கொள்ளுதானே மேடம். எங்களும் புரிவார்கள்னு நினைக்கிறேன். நான் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தமிழரசு கட்சிக்கு கிடைக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மாகாண சபை முறைமையோடு ஏனைய விடயங்களையும் நாங்கள் இந்திய பிரதமரது கவனத்திற்கு கொண்டு வருவோம். மற்ற அந்த காலத்திலேயே எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அது ஒரு டோர்ச்சர் கேம்ப்னு சொல்லி பேசப்பட்டதும், அதில் இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் இளமை காலத்தில் அவருடைய தொடர்பு இருந்ததாகவும் பேசப்பட்டு தான் வந்திருக்கு. அந்த அறிக்கையும் கிட்டத்தட்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையும் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் உறுதிப்படுத்தி இருக்குது. அதுபடியால் இது காலங்கடந்தானாலும் இந்த உண்மையேக்கான வழிகொண்டு வந்து அதை பகிரங்கப்படுத்தி அரசாங்கம் செய்வது சரி என்று நான் நினைக்கிறேன். மற்ற அந்த நாட்டில் இருக்கிற அந்த நாட்டு மக்களுக்காக அங்கே செய்த விடயம். எந்த அரசாங்கமும்
தமிழர்களுக்கு என்ன செய்தாலும் அது சரி கண்டு நியாயப்படுத்தி கொண்டு தான் இந்த அரசாங்கங்கள் வந்திருக்கு. அதுதான் அவங்களோட பாலிசி. அது ஆக்கள் மாற, காட்சி மாறுற வழியாக ஆக்கள் மாற இல்லை, ஆக்கள் மாற இல்லை, காட்சி தான் மாறிருக்கு. அதுதான் மாறி இல்லை. பட்டலண்ட சம்பந்தமாக நாங்கள் பெரிய கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவையிலே ஃபைட் பண்ணுவார்கள். அப்படித்தான் நடக்குது. சிங்கள அரசியல்வாதிகள், தேசிய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள். அது பேசி முடிக்கட்டுமே. நாங்கள் அதில் எங்களுக்கு நாங்கள் பெரிய வில்லங்கமே இல்லை. எங்களையே அவரையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எங்களை அப்படி எத்தனை பட்டலம் இந்த மண்ணில் நடந்திருக்கு. ஒரு பட்டலம் தான் அதை பேசிக்கணும். இங்கே எத்தனை ஆயிரம் பட்டலம் இங்கே கொடுமை செய்யப்பட்டிருக்கு, கொடூரமாக காயப்பட்டிருக்கு, கொடுமை செய்திருக்கிறார்கள். அந்தபடியாக இல்லை. அது எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க போதும் இல்லை. இதுக்கு தான் ஆணைக்குழு நியமிச்சவை. அவையே பார்த்துக்கொள்ளட்டும். நாங்களே அதை பெருசாக பேசுவேன். நாங்கள் ஒன்றே சொல்லலாம், நடவடிக்கைகள் வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்த அநியாயத்துக்கு நீங்களே விசாரிக்க முடியாதுன்றது ஒரு கேள்வி எழுப்பலாம். அது செய்வோம்.